எல்லா கனமும் மகிமையும் துதியும் வல்லமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் மீண்டுமாக ஆராதனையை கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய நாள், தேவனுடைய பரிசுத்தமான நாள், ஆராதனைக்குரிய நாள், தேவனை ஆராதிக்கிற நாள். 17ஆம் தேதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான நாளில நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், தொழுது கொள்ள போகிறோம். கர்த்தரை பாடி துதிப்பது எத்தனை நல்லது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீதம் மனக்கிடுவோம். வாருங்கள், துதித்தொடரனே சந்நிதி முன்பாக வந்து சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடக்கிடுவோம். நாம் எல்லாரும் பாடுவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரிசுத்தம் இறக்கம் நிறைந்த பிதாவை, நல்லவளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த நல்ல பரிசுத்த ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு ஆராதிக்க கற்றுக் கொடும் ஐயா. நம்முடைய பாடல்களின் வழியாய், ஆராதனின் வழியாய் ஆவியானவருடைய பிரசனத்தை உணர ஜனங்களுக்குள்ளே தேவ மகிமை ஊடுருவி பாய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் பாடி கர்த்தரை துதிக்கலாம், நாம் ஆராதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். முதலாவது பாடல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் துதிக்க போகிறோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 385வது பாடல், எப்பொழுதும் எவ்வேளையும் ஆமென் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் நான் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவர் தாமே ஆமென் நம்மோடு கூட இந்த பாடலின் வழியாய் நமக்கு கடந்து வருவாராக. பாடி துதிப்போமா? தேவனை ஆராதனை செய்வோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னோடு இணைந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். உம்மை புகழ்வேன் பலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. உம்மை புகழ்வேன் பலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். தடுத்தி விழுந்த யாவரையும் தாங்கி நடத்தும் தகப்பன் நீரே, தாழ்த்தப்பட்ட அனைவரையும் தூக்கி நிறுத்தும் துணையாளரே, தாழ்த்தப்பட்ட அனைவரையும் தூக்கி நிறுத்தும் துணையாளரே. உம்மை புகழ்வேன் பலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. உம்மை புகழ்வேன் பலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவோம். உம்மை புகழ்வேன் பலத்தோடு, உம்மை
பாடுவேன் சுகத்தோடு, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. கூப்பிடும் அனைவருக்கும் அருகில் தகவல் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் அனைவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். அஞ்சு நடப்போர் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பரிசுத்தரே, அஞ்சு நடப்போர் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பரிசுத்தரே, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் என் நேரம் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. உணவுக்காக உயிரினங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றன, உணவுக்காக உயிரினங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து எங்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். ஏற்ற வேளையில் உணவளித்து எங்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். எப்பொழுதும் எவ்வேளையும் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு, உம்மை புகழ்வேன் தலத்தோடு, உம்மை பாடுவேன் சுகத்தோடு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம்? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்தலே தரும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாடி துதிக்கிறதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தேவனை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42 அம்மையின் ஸ்தோத்திரம் 2ல ரொம்ப அழகா யோபு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் என்னோடு எடுத்து இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே ஆமென் ஸ்தோத்திரம் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நமக்குள் இறங்கி வர விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சகலமும் செய்ய வல்லவர்,
நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் எங்கும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் எங்கும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடத்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. கடலை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடத்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர்.
கர்த்தருடைய சமூகத்தின் மத்தியில கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை மேன்மை. அல்லேலூயா. பாடி தொழுது கொள்ளும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அதை நாம் எப்படி வர்ணிப்பது? அவருடைய மகிமையின் பிரசனம் நமக்குள் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் தேவ சமூகத்துல நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்த ஆராதனை நேரம் இது. ஆமென். நல்லவரே சொல்லுங்கள். வல்லவரே, போதுமானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே, உம்மை போல தெய்வம் யார் உண்டு? அன்புள்ள தெய்வம், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்த தெய்வம், ஆளுகை தந்த தெய்வம். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. உன்னதமானவருடைய மகிமையின் பிரசனம் நம்மை மூடுவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆமென். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து தாப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அதை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. உன்னை நான் கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தின் மத்தியில் கைவிடாத தேவன் யார் என்பதை இந்த நாளிலே பாடலின் வழியாய் தேவனை நாம் ஆராதனை செய்வோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீ பெரியவர், நீ நல்லவர், வல்லவர். பாடி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. 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 கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை.
அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நின்றனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்பீரே. நின்றனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்பீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. 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 கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, இவ்வளவு நேரம் துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கிருபை தந்தீரே. எங்கள் ஆத்துமாவிலும் ஆவிலும் சரீரத்திலும் ஒரு புத்துணர்வை கொடுத்தீரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை பரலோக ஆராதனை எங்களுக்குள் வைத்தீரே. நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு கூட நாம் பேச போகிறார். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் குடும்பமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் தெய்வ பயத்தோடு நாம் கூடி வருவோமானால் ஆண்டவர் நம்மோடு பேச அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் வேத புஸ்தகத்தையும் குறிப்புகள் எழுதக்கூடிய டைரியிலையும் பேனாவை எடுத்துக்கொண்டால் கர்த்தர் நம்மோடு பேசும் வார்த்தை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது
ஆண்டவர் இப்படியாய் இந்த இக்கட்டு காலத்துக்கான வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். நம்மை ஒவ்வொரு வாரமும் தேற்றிக் கொண்டே வருகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். அந்த இருதயத்திலிருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவர் நல்லவர். பல காரியங்களை கடந்த 2 வாரங்களாய் பேசினவர் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, கிருபை நிறைந்தவரே, சகலமும் உருவாக்கினவரே, வார்த்தையினால் உண்டாக்கினவரே, வசனத்தை கொண்டு எங்களை உருவாக்கினவரே, இன்றும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். நீர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாள எங்களோடு இருக்கிறவர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் வாசிக்கலாம் ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை ஆறுதலாய் நமக்குள்ளே காணப்படுகிறதான பலவிதமான ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளில் கலங்கி நிற்கிறது இருதயத்திற்கு ஆறுதலாய், சாந்த குணமுள்ளவராய், நம்மிடத்தில் இரக்கம் உள்ளவராய் கடந்து வருகிறார். நம்முடைய தேவன் நல்லவர். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, நான் உனக்கு சகாயம் செய்ய ஆவலாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியினுடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம் எப்ராயிமை குறித்து ரொம்ப அழகாய் நாம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், 1வது வசனத்தில் எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எப்ராயிம் ஆண்டவருடைய சமூகத்தின் மத்தியிலே இஸ்ரவேலில் ஒரு மேன்மை உள்ளவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். இஸ்ரவேலிலே ஒரு மேன்மை உள்ளவனாய் தேவன் வைத்து மேன்மையை பெற்றுக் கொண்டவர். காரணம், யாக்கோபின் புத்திரர்களாகிய யோசேப்புக்கு தேவன் கொடுத்த குமாரன், 2வது குமாரன் பேர் தான் எப்ராயிம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த எப்ராயிம் பெருக்கத்தை பார்த்தவன். இந்த எப்ராயிமுக்குள்ளே ஸ்தோத்திரம், அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் தொகையிட முடியாத அளவு பெருக்கம் ஏற்பட்டது. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல நாம் இதை வாசித்து அதன் காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஓசியா chapter 13 verse 9. O Israel, you are destroyed, but your help is from me. ஸ்தோத்திரம். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு இஸ்ரவேலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு பரிசுத்தத்தை இழந்து, தேவன் செய்த நன்மைகளை மறந்து, கர்த்தருடைய பாதத்தை நாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களையும் என்னை பார்த்து இரக்கத்தோடு அழைக்கிறார். இஸ்ரவேலே, என்னோடு போராடி மேற்கொண்டவனே, ஆமென். ஸ்தோத்திரம். மனிதனோடு போராடி மேற்கொண்டவனே, உன் பெயரை நான் மாற்றி அமைத்திருக்கிறேன் இஸ்ரவேல். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் உனக்குள்ளே நீ பல காரியங்களை உண்டாக்கி கொண்டாய், நீ பலவிதமான விஷயங்களை உண்டாக்கி கொண்டாய், ஆனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. காரணம், நான் வாக்கு பண்ணின தேவன், நான் உன்னை ரட்சித்த தேவன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை முன்குறித்த தேவன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. காரணம், உன்னை நான் அழைத்து பேர் சொல்லி உன்னை வேறு பிரித்து உன்னை, ஆமென். ஸ்தோத்திரம், என் கரங்களில் வைத்து உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அதைத்தான் எப்ராயிம் மேன்மை பெற்றவனாக இருந்தும் கர்த்தரை மறந்து போனான், ஆண்டவரை விட்டு தூரம் போனான். அதை விட இன்னொரு வசனத்தை படிச்சு பாருங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்தப்பழிகளை அவன் மேல் சுமத்தி
அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலவேளையில நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனசாட்சியை குற்றுண்டவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை விட்டு தூரம் போகிறோம். அவரை விட்டு நாம் விலகி நிற்கிறோம். இந்த சூழலிலே மீண்டும் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்பொழுதும் கோபம் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவர் கோபம் கொண்டிருக்கிறார். அப்படி கோபம் ஒரு நிமிஷம், அப்படி தயவு நீடிய வாழ்வு. இந்த நாளிலே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எப்ராயிமே. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்கள். 37ஆம் அதிகாரத்திலே 1, 2, 4 வசனத்தை படிச்சு பாருங்க. யாக்கோபு கானான் தேசத்திலே குடியிருந்தான். யோசேப்பின் சொப்பனம் அங்கே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கானான் தேசத்தில் குடியிருந்த இந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. யோசேப்புக்கு சொப்பனம் வெளிப்படும் போது வயது என்ன தெரியுமா? 17 வயது. தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து வந்தான். ஸ்தோத்திரம். தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து வந்த பொழுது அப்பாவை விட்டு தூரமாய் மேய்ச்சல்களுக்கு ஆடுகளை மேய்த்து அவன் அமர்ந்திருக்கும் போது தன் சகோதரிடத்தில் காணப்படுகிற துன்மார்க்கமான காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் தகப்பனிடத்தில் வந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்க்கப்பட்ட பரிசுத்தமான இந்த யோசேப்பு சொப்பனத்தின் மூலமாய் தேவன் இவனோடு இடைபட போகிறார். யாரை குறித்த சொப்பனம்? தேசங்களை குறித்தது. எதை பற்றி தேசத்திலே அந்த காரியத்தை சொப்பனமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? ஆகாரம் என்னும் கோலை முறிக்கப் போகிறார். தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே கொடிய இந்த ஸ்தோத்திரம் கொரோனா. இந்த வாதை ஏற்கனவே தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து புறப்படும்? இது என்ன காரியங்களை செய்யும்? இது எப்பொழுது முடிவடையும்? எல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை போன்றுதான் இந்த யாக்கோபுக்கு நேசமான குமாரனாய் இருந்த இந்த யோசேப்பு மிகுந்த ஸ்தோத்திரம் நாட்கள் கழித்து பிறந்ததுனால அதிக அன்பு வைத்து தகப்பனுடைய அன்பை அதிகமாய் பெற்றுக்கொண்ட இந்த யோசேப்பு அப்பாவின் குணத்தை போன்று பரிசுத்தமான வாழ்க்கை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனை, முற்பிதாக்களின் தேவனை நன்றாய் ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதுமா? நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு சுற்றிலும் இருக்கிற காணப்படுகிற எல்லாரையும் கர்த்தருக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. இந்த யோசேப்பு அப்பாவின் அன்பிலே வளர்ந்தாலும் அவர் ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவை அவர் பெற்றிருக்கிறார். சகோதரர் செய்து வந்த துன்மார்க்கத்தை தன் தாப்படத்தில் அறிவிக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால சகோதரர் அவனை பகைத்தார்கள். சொப்பனம் கண்டான், இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்த்தேன்னா 39ஆம் அதிகாரத்துல பாருங்கள். ஆதியாகமம் 39 1வது வசனத்தை கவனிச்சு பார்த்தோம்னா 1-4 வரைக்கும் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஸ்தோத்திரம். பகை அதிகமானது. உங்களுக்கு தெரியும் இந்த கதை. சகோதரர்களோடு கூட விசாரித்து அவர்களுடைய நலமை விசாரித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து வரும்படி தகப்பன் அனுப்பின பொழுது இவன் கடந்து போகிறான். அவர்களும் கண்டு சொப்பனக்காரன் வருகிறான், இன்றைக்கு அவனுக்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் சகோதரனுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொன்று போடும்படி திட்டம் திட்டினார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், சில சகோதரர்களோ இல்லை, அந்த இரத்தப்படி நம்மேல் வராதபடிக்கு அவனை விற்று போடுவோம், கண்காணாத இடத்துக்கு அவனை அனுப்பிவிடலாம். ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு இருந்து தாப்பனுடைய அன்பை பறித்துக் கொண்டான். அது போக சொப்பனத்தையும் கண்டு நம்மை பாமை இப்படியாய் தாப்பனத்தில் நல்ல பேர் பெறுவதனாலே தாப்பனுக்கு நம்ம அன்பில்லை, இவன் இல்லாவிட்டால் தாப்பனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பகைத்து அவனை
எகிப்து தேசத்துக்கு விற்றுப்படும்படியாக அங்கே ஸ்தோத்திரம் பார்வோனுடைய பிரதானியாய் இருக்கிற அதிபதியாய் இருக்கிற போத்திபார், ஆமென் ஸ்தோத்திரம், எகிப்து தேசத்தான் இடத்திலே இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கும்படியாய் போத்திபாருக்கு ஆமென் இந்த செய்தி கிடைத்த பொழுது யோசேப்பை எகிப்திலே விலைக்கு இதை வாங்குகிறான். ஸ்தோத்திரம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள், அடிமை போல ஆமென் தன்னுடைய தகப்பனை விட்டு தன் சொந்த தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்தில் விற்கப்படுகிற ஒரு நிலைமையை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வந்ததுண்டா? தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். நமக்கு நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், எதிர்காலம், நல்ல திருச்சபை, நல்ல ஒரு ஐக்கியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், நல்ல ஒரு தேசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்த இந்திய தேசம், ஆண்டவர் நல்லவர், கிருபையாய் கர்த்தர் தேசத்தை பாதுகாத்து வருகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அடைபட்டு கிடந்திருந்தாலும் தீங்கு அணுகாதபடி கர்த்தர் நம்மை காத்தாரே. ஆனால் இந்த யோசேப்பை கவனித்து பாருங்கள், தீமைக்கு மேல் தீமை, சுயாதீனமாய் சுதந்திரமாய் வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமை போல ஆமென் அப்பாவோடு நெருங்கியிருந்தவன் அப்பாவுடைய அன்பை இழந்து போகிறான், தூரமாய் போகிறான். ஆனால் ஆமென் நம்மை அழைத்த தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். இரண்டாவது வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென் ஸ்தோத்திரம். அதை எகிப்தியனாகிய போத்திபார் அந்த எஜமான் கண்டு, இவனோடு கர்த்தர் இருக்கிறார், ஆமென் ஸ்தோத்திரம், அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று எஜமான் பார்க்கிறார். மூன்றாவது வசனத்துல பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் எஜமான் பார்க்கிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று இந்த உலகம் பார்க்கிறதா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்க்கிறார்களா? உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இதோ வந்து போகிறவர் இந்த ஊழியக்காரன் பரிசுத்தவான் என்று நம்மை அழைக்கக்கூடிய ஆமென் அந்த கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? யோசேப்பை கவனித்து பாருங்கள். 4வது வசனத்துல அந்த போத்திபார் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் கையில் ஒப்புவித்தான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். நாம் நம்புகிற தேவன் ஆமென் நம்பத்தக்கவர். அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144 கடைசியில பாருங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டதினாலே நமக்கு உயர்வு வரும். நம் கையில பல பொறுப்புகளை ஒப்புவிப்பாங்க. உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பது உங்கள் பேரிலே ஒரு தயவு உண்டாகும். ஆமென். மனுஷ கண்களில் தயவு, தேவனுடைய கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து நிற்கும். இஸ்ரவேலாக நீங்கள் இருக்கிறீர்களா? யோசேப்பை போல பரிசுத்த வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, யோசேப்பின் சந்ததியே எப்ராயிமே, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, சகாயம் உண்டு. ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிச்சு பாருங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சிநேகிக்கிறார்? கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். ஏனென்றால் ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். ஒரே கர்ப்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகளுக்குள்ள ஏன் இந்த வித்தியாசம்? எல்லாம் அவருடைய வாழ்க்கை நடவடிக்கை, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானம், நம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிறதான அன்பு எப்படி இருக்கிறது நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். என் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயா மகனே, மகளே? ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானதை செய்கிறாயா? ஏனென்றால் நான் உங்களை சிநேகிக்கிறேன். சிநேகம் என்ன? அவருடைய இருதயத்திலே அவன் இருக்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு வரப்போகிற காரியங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய அன்பின் சிநேகம் அவ்வளவு பெரியது. தேவ பிள்ளைகளே, யாக்கோபை சிநேகித்தவர், யோசேப்பை சிநேகித்தவர், எப்ராயிமையும் சிநேகித்தவர், இன்றைக்கு உங்களையும் என்னையும் சிநேகிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவோ நமக்குள்ளே பல கேடுகளை உண்டாக்கி கொண்டோம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 12-13 பாருங்கள். யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்த ஆடுகளை மேய்த்தான். தகப்பனுடைய வாழ்க்கை என்ன? இவரும் ஒரு தேசம் விட்டு தேசம் ஓடுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அதனாலதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலும்
சொப்பனத்தின் மூலமாய் இவர் ஓடினது ஒரு பெண்ணுக்காக தகப்பன். ஆனால் அவர் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளையாகிய யோசேப்போ ஒரு தேசத்துக்காக, ஒரு தேசத்தின் குடிகளுக்காக. பஞ்சம் வரப்போகிறது, ஆகாரம் என்னும் ஆதரவுகள் முறிக்கப்பட போகிறது. அவைகளை தடுத்து நிறுத்தும்படி ஒரு புருஷனை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே படிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஓசியா 12:13 பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி. நீங்களும் நானும் இந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசிகளாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவைகளை தேசத்துக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அதற்கு அவருடைய சமூகத்தை நெருங்க வேண்டும். அவர் அண்டையிலே கட்டி சேர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாம் செய்ய போகிறதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அறிவிக்கிறார், ஊழியக்காரனுக்கு அறிவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 105:15-19 வரைக்கும் ஆமென் படித்தோமானால் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம். வாருங்கள் 15-19 வரைக்குமாய். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் இனி தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் ஆரம்பிக்கிறார். நாம் கர்த்தருடைய சபையிலே ஆமென் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஊழியக்காரர், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த 5 வகை ஊழியர்கள். ஆமென். இந்த ஊழியத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர்களை நீங்கள் தொடாமலும் அவர்கள் ஸ்தோத்திரம் என்னுடைய தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முறித்தார். 17ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை 19ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை தொடவிட்டது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏன் ஒரு சகாயத்தை அவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு கேடு உண்டாக்கி கொண்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் உங்களுக்குள்ளே அவன் ஸ்தோத்திரம் பாவம் செய்து விலகி போனாலும், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் உனக்காக பரிதபிக்கிறேன். ஆனபடினாலே நீ மனக்கசந்து திரும்பி என்னிடத்தில் வரும் பொழுது உனக்கு சகாயம் உண்டு. தெய்வ பிள்ளையே, அதோடு கூட அவர் விட்டு விடாமல் உன்னை தீர்க்கதரிசியாக, உன்னை ஒரு அபிஷேகம் பண்ணினவனாக கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்துக்கு வரப்போகிற தீங்குக்கு, தேசத்தில் வந்திருக்கிற இந்த கொள்ளை நோய்க்கு பாதுகாப்பாக ஜெபிக்கும்படி இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். குழுக்களாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்கள், பெண்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் பல விதமான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தின்படி ஆமென் வீடுகளில் இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் சரீரத்தின்படி பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றிணையும்படி, ஜெபத்தால் ஒன்றிணையும்படி பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். ஏன் ஜெபிக்கிறோம்? வாலிபர்கள் ஜெபிக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென் ஆண்கள் ஜெபிக்கிறார்கள், சகோதரர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்படி எல்லாம் இந்த ஜெபம் எதற்கு? ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்கிறார்கள். இன்னும் 1 கோடி பேர் ஆமென் ஸ்தோத்திரம் பல டிவிகளிலே லைவ் புரோகிராம்ல இணைந்து ஜெபிக்கும் காரியம். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. கர்த்தர் தேசத்தை காக்கும்படி உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில நேரங்களில் புடமிடப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ளே அந்த காரியங்கள் உண்டாகும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52 பாருங்கள். இந்த யோசேப்பை அடிமையாய் போனவன், பல பொறுப்புகளை ஏற்றவன், ஆமென் போத்திபாருடைய அரண்மனையிலே ஆமென் ஸ்தோத்திரம் பாருங்கள். ஆமென் அவனுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது. ஆமென் எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். இங்கே ஸ்தோத்திரம் விசாரணைக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறவன் படிப்படியாக கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே ஒரு உயர்வு ஏற்படுகிறது. தீவிரமாய் பார்வோன் கண்ட சொப்பனத்துக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தீவிரமாக வரவழைக்கப்படுகிறான். அங்கே அவனை அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார்.
தேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே அவன் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான் அல்லவா? அந்த தேசத்திலே கானானிலிருந்து எகிப்துக்கு போன அந்த இடத்திலே அடிமைப்பட்டு போன தேசத்திலே கர்த்தர் அவனுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். அங்கே அவனுக்கு ஆமென் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சுதந்திரமான பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 41 ஆமென் ஸ்தோத்திரம் 52வது வசனத்திலே படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆமென் ஸ்தோத்திரம் வருத்தம் பாருங்களேன். ஹalleluya 51 52 பாருங்கள். யோசேப்பின் வருத்தம் யாவையும் தாவீதுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். 52வது வசனம் பாருங்கள். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுகம் பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எப்ராயிம் ஸ்தோத்திரம் அப்படின்னா அர்த்தம் என்ன? சிறுமைப்பட்டு வந்த தேசத்தில் தேவன் என்னை பெருக பண்ணுவார். நாம் ஒருவேளை பரதேசிகளைப் போல இந்த பட்டணத்தில் நாம் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மை அமர்த்தி குடும்பமாக்கி வளர்ச்சி பண்ணி ஆமென் ஆசீர்வதித்து நம்மை கர்த்தர் பெருகவும் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய வருத்தங்களை யாவையும் மாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. எப்ராயிம் என்கிற பெயர் பலுகுதல், பெருகுதல், blessing, ஆசீர்வாதம் தேவனுடைய நாமம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். 50வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சில காரியங்களை பார்த்துவிட்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோசேப்பு அடிமையாய் போகப்பட்டவன். There is no future. எதிர்காலம் இல்லை, குடும்பம் இல்லை, சகோதரன் இல்லை, உறவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் வந்தது. அந்த வார்த்தையால் புடமிடப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து நாளை காரிய சக்தி உள்ளவனாய் உயர்ந்து இன்றைக்கு குழந்தைகளை அந்த இடத்துல பெற்று அந்த பிள்ளைகளின் மூலமாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேசத்தில் என் ஜனத்தை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் திரளாய் பெருகினார்கள். யாத்திராகம புஸ்தகத்தில் படிச்சு பாருங்கள். மிகுதியும் பாலிகி பெருகினார்கள். அவ்வளவாய் இடம் கொள்ளாமல் போக மட்டும் இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். அதற்கு காரணம் இந்த எப்ராயிம். ஆனால் இந்த எப்ராயிமோ மேன்மை உள்ளவனாக இருந்தான். அதனால ஆண்டவர் சொன்னார் இவன் மேன்மை பெற்றான். ஆனாலும் தனக்குள்ளே கேடு உண்டாக்கி கொண்டான். ஆனாலும் என்னிடத்தில் அவனுக்கு என்ன உண்டு? சகாயம். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். அவர் யாரையும் ஆமென் ஸ்தோத்திரம் தள்ளிவிட மாட்டார். அவர் அணைத்துக் கொள்ளுகிறவர், சேர்த்துக் கொள்ள இடத்தில் வரும்போது நம்மை அணைத்துக் கொள்கிறார். பாருங்கள் 50ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே இந்த யோசேப்பு கடைசியாக தன்னுடைய சகோதரர்களை அழைத்து சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். 22, 24, 25வது வசனத்தில் பாருங்கள். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தார். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். பாருங்கள் எத்தனை தலைமுறைகளை பார்க்கிறான். மனாசே குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளையும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, இங்கதான் பாயிண்ட் வருகிறது. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவா என்று சொன்னதும் அன்றி அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த தேசத்தில் பஞ்சம் வரும் என்று சொல்லி அடிமையாக இருக்கப்பட்டு இங்க வந்து உயர்த்தப்பட்டு உங்களை எல்லாம் கண்டு இன்னைக்கு மகிழ்ச்சியாய் நாம் இங்கே பெருகி பெருங்கூட்டமாக இருக்கிறோம். இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் முன்னே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தது சம்பாதிப்பதற்கும் குடும்பத்திலே வாழ்ந்து ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் கொண்டு வரவில்லை. நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு, நமக்கு ஒரு லக்கு உண்டு. நாம் லக்கை நோக்கி ஓட வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் பரதேசியாக வந்த இடத்தில் தேவனை ஆசீர்வதித்து உயர்த்தது எதற்காக? நாம் அறிந்த இயேசுவை இந்த பட்டணத்தில் அறிவிக்கும்படியாய், ஒரு கூட்டத்தோடு கூட பரலோகத்துக்கு போகும்படியாய், கானான் பரம கானானாகிய தேவனோடு கூட உறவாடும்படியாய் அந்த நோக்கத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த அடிமைப்பட்ட தேசத்திலே யோசேப்பு 110 வயசிலே அடக்கம் பண்ணப்படுவான். அவனுக்கு தெரியும் இந்த மண்ணில் தான் அடக்கம் பண்ணுவான். ஆனா ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பார். சந்திக்கும் போது நான் எங்கிருந்து வந்தோம் அந்த கானான் தேசத்துக்கு மீண்டும் தேவன் கொண்டு போவார். அப்படி போகும்பொழுது என் எலும்புகளை நீங்கள் இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு அங்கே போக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆபிரகாமுடைய அந்த மக்பேலாங்கிற புகையிலே எலும்புகளை கொண்டே வைக்க வேண்டும். சுதந்திர பூமியிலே அந்த ஸ்தோத்திர நிலத்திலே என்னுடைய எலும்புகளை படுத்துக் கொள்ள வேண்டும். காரணம் கர்த்தருடைய வருகை சந்திக்கும் நாள் வரப்போகிற தேவ பிள்ளையே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். ஆமென். அவர் மிகுந்த அல்லேலூயா ஆவலோடு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஏவலை சந்திக்க ஆயத்தமா?
ஆயத்தப்படும் பொழுது இந்த யோசேப்புக்குள் இருக்கிற தரிசனத்தை பாருங்கள். அவன் 25 வசனத்துல தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகள் இடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுத்துக் கொண்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி நிறைவேறுகிறது? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 19வது வசனத்துல கவனிச்சு பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13:19 ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். நடந்தது பாருங்கள். மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்ததான தம் ஜனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு எங்க போகிறார்? ஆமென், கானானை நோக்கி. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகும் அனுபவத்தை இன்னும் நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32 கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். காரணம், இந்த எலும்புகள் உயிரடையும். இந்த எலும்புகளுக்குள்ளே ஆமென் ஆவியானவர் வரும் பொழுது அல்லேலூயா மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, உயிரோடு இருக்கிற நாமம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். 1 தெசலோனிக்கர் 4 கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் எழுதி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் என்னோடு கூட திருப்புங்கள். யோசுவாவின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 24:32வது வசனத்துல பாருங்கள். 32 ஆமென் நாம் வாசிப்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபு சீகேமின் தாப்பனாகிய எமோரியருடைய புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பு புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு ஆண்டவரோடு இருக்கிறவன், காரிய சக்தி உள்ளவன். அவர் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்து போகிறார். வேதம் அதுதான் சொல்கிறது. ஆமென். பிள்ளைகளுக்கு பிதாக்கள் சுதந்திரத்தை என்ன செய்கிறார்கள்? சேர்த்து வைக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களிலே நமக்குள் உண்டாகிறது. இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியம் அல்ல, தேவனோடு உறவாடும் அந்த கிருபையை. ஆமென் ஸ்தோத்திரம். மக்பேலா பூமி. ஆதியாகமம் 23:16-17 பாருங்க. அது மக்பேலா பூமியும் குகையும் ஆபிரகாமுக்கு சொந்தமான இடம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஆமென் 5-6 பாருங்கள். நான் உன்னை எப்ராயிமே மகாவரட்சியான தேசமாகிய வனாந்திரத்தில் உன்னை அறிந்து கொண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13:2 பாருங்கள். அவன் அதிகமாய் பாவம் செய்து. ஓசியா 12:8 பாருங்க. நான் ஐஸ்வர்யமானேன். எப்ராயிம் என்ன சொல்கிறான்? நான் ஐஸ்வர்யமானேன், பொருளை சம்பாதித்தேன், பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும். ஆமென் ஸ்தோத்திரம். பாவமாகிய அக்கிரமம் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று அவனுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் இடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம். ஸ்தோத்திரம். ஓ இஸ்ரவேல், you are destroyed, but your help is from me. ஸ்தோத்திரம். இடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இப்ராஹிமுக்கு ஒரு ஸ்மரணத்தை கொடுக்கிறார். ஓசியா 14:1 பாருங்கள். இஸ்ரவேல் திரும்பும், வார்த்தை கொண்டு திரும்புங்கள். 2வது வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் தயவாய் அங்கீகரித்துக் கொள்வார். அப்பொழுது நாங்கள் உதடுகளில் காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துவோம். அல்லேலூயா. திரும்பி வா, தேவனிடத்தில் திரும்பி வா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவனிடத்தில் சகாயம் உண்டு. அந்த சகாயத்தை தேவன் எப்படி நமக்கு தருகிறார்? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் படிச்சு பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். முதல் பாயிண்டை நாம் கவனிக்க போகிறோம். என்ன அங்க வருகிறது? பலவானின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களின் பொல்லாத கிரிகளை அவர் தனிய பண்ணுகிற தேவன். நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டத்தை நிர்மூலமாக்குகிற கர்த்தர் நமக்கு துணையாளராய் வருகிறார். பலவானை அடக்க ஆண்டவர் ஆரவாரமாய் இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:4-5 படிக்கலாமா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கல
அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஆண்டவர் சொல்றார், நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களின் பலத்த அந்த பொல்லாத கிரியைகளை தேவன் தனிய பண்ணும்படியாய், அவன் செய்கிற ஆரவாரத்தை தனிய பண்ணும்படியாய் தேவன் வருகிறார். பலவானின் ஆரவாரத்தை தனிய பண்ணும்படியாய் கர்த்தர் வருகிறார். Isaiah chapter 25 verse 4, for you have been strength to the poor, a strength to the needy in his distresses, a shade from the heat. கர்த்தர் இங்கே நமக்கு நிழலாய், அடைக்கலமாய், திடனாய், பலனாய், நிழலுமாக வருகிறார். நீர் ஏழைக்கு பலன், திடன், அடைக்கலமும் நிழலுமானீர். வறட்சியான காங்கை தணிவது போல் அந்நியரின் இந்த பொல்லாத ஸ்தோத்திரம் ஆரவாரம் தனியும். கடுமையான சூழ்நிலைகள் மும்முரம் தனிய பண்ணுவார். இன்றைக்கு இருக்கிற கொரோனாவின் மும்முரத்தை கர்த்தர் தனிய பண்ணுவார். எப்படி மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஏசாயா 4:6 பாருங்கள், பகலிலே வெயிலுக்கு நிழலாகும், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகும், மறைவிடமாகும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 10:12 கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே ஐயா, ஏழைகளை மறந்து போகாதீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். காரணம், அவர் பலவானின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற நல்ல தேவன். லூக்கா 24:49-50 படித்து பாருங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிறார், என் பிதா வாக்கு பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதமானவருடைய பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே சபையிலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். இந்த காரியங்கள் ஓய்கிற வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். இந்த சூழ்நிலைகள் மாறுகிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அதுவே மருந்து, அதுவே பலவானுடைய ஆரவாரத்தை தனிய பண்ணும். வேறு காரியம் அல்ல. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 24:50 படிச்சு பாருங்கள். இயேசு தம்முடைய கைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், உயர்த்தி நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் உங்களை நினைவு. இந்த நெருக்க சூழ்நிலைகள், நெருக்கப்படுகிற பெருவெள்ளத்தின் சீரல், இந்த கொரோனாவின் சீரல்கள், இந்த பயங்கரமான வாதையின் சீரல்கள் தனியும். அவர் ஏழைக்கு பலன், திடன், அடைக்கலம், பலனுமாக, நிழலுமாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே பலவானின் ஆரவாரத்தை தனிய பண்ணுவார். முதலாவது நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:6-7 நாம் படிக்கும் போது அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாகும். 7வது வசனம் பாருங்கள். சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளுடைய மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையின் மேல் அகற்றி போடுவார். நீங்கள் இந்த தாழ்வு காலத்தில் குனிந்து போனீர்களோ, நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, என் காரியமெல்லாம் தோல்வியாய் முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி என் தலையில முக்காடிட்டு கொள்ள வேண்டியதான், சகலமும் ஒன்றும் முடிந்து போனது, இனி எதிர்காலம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களின் மேல் உள்ள முக்காடு மூடலை கர்த்தர் மலையிலே அகற்றி போடும்படியாய். மலை என்பது கர்த்தருடைய பர்வதத்தின் ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஜீவனுள்ள ஆலயமாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்க வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு இந்த பிரச்சனைகள் முடிந்ததுக்கு அப்புறம் நாம் இழந்திருக்கிற கர்த்தருடைய விருந்து நமக்கு சபையில விடுவார். அல்லேலூயா. இழந்து போனதுக்கு பதிலாக பல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவர். நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஐசையா chapter 25 verse 7, and he will destroy on this mountain the surface of covering cast over all people.
தேவன் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிறதான முடிந்து போன ஒரு நிலைமை, முக்காடிட்டுக் கொள்ளும் ஒரு நிலைமை, எல்லாம் முடிந்தது, இனி வாழ்க்கை இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எதிர்காலத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கும் எனக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வருகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 58:11 பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், ஆத்துமாவை திருப்தியாக்குவார், எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். எரேமியா 31:12 சீயோன் உச்சியில் கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளுக்கெல்லாம் ஓடி வருவார்கள். திராட்சரசம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளுக்கு ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளுக்கெல்லாம் ஓடி வருவார்கள். ஆத்துமாவை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி என் ஜனங்கள் தொய்ந்து போவதில்லை. இந்த காரியம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவன் ஒரு பெரிய பிளஸிங் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமானுடைய நாட்களில் செழிப்பார். இன்று அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நீதிமானை செழிக்க பண்ணுவார். இது முடியும். இது முடிவுக்கு வரும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை குறித்து கலங்க வேண்டாம் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நான் தலை குனிந்து போய்விடுவேனோ? இல்லை. கர்த்தர் உங்களை ஆமென் எதிர்காலத்தை நமக்காக ஒரு ஆமென் பிரகாசமுள்ள எதிர்காலம் நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது மூன்றாவது ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதை பார்க்க போவதற்கு முன்பதாக இந்த முக்காடை நீக்கி ஒரு எதிர்காலம் கொடுக்க வேண்டுமானால் நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எபேசியர் 4:17 பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தங்கள் வீணான சிந்தனையிலிருந்து மீண்டு நீங்கள் இனி எப்படி இருக்க வேண்டும்? வீணான சிந்தனைகளை நடக்கிறவளைப் போல இனி நடவாமல். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாம் உத்தமமாய் கர்த்தருடைய நல்லடக்கையோடு கூட நாம் நடக்க வேண்டும். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு நாம் நடக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை பின்பற்றி நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போதிக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி காணப்பட வேண்டுமா பாருங்கள். எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்று, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனை நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் 20 வசனத்துல இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டதன்படி உங்கள் முந்தின நடக்கைகளை விட்டு பழைய மனுஷனை களைந்து உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய். 23 பாருங்கள். புதிதான ஆவி. 4:23 எபேசியர்ல புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் 24 பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறார். பலவானின் ஆரவாரம் தனியும். இரண்டாவது ஒரு எதிர்காலம், வெளிச்சமான எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 25:8 வசனத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். வேற யாரும் சொல்ல, கர்த்தரே சொல்கிறார். அவர் மரணத்தை செய்தவர். நம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கை என்ன? அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மையும் அவர் உயிர்ப்பிப்பார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து ஆமென் அவருடைய நிந்தையை நீக்கி விடுகிறவர். ஆமென். இந்த நாளிலே கண்ணீரோடு இருக்கிறீர்களா? செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்க வருகிறார். Isaiah chapter 25 verse 8, the Lord God will weep away tears from all faces. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், உன் கண்ணீரை துடைக்க நான் வருகிறேன். உன் கண்ணீரை துடைக்க வருகிறேன். நிந்தையை மாற்ற வருகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல
பலவிதமான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள், அதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக நாம் நிந்தை அனுபவிக்கிறோமா? நாம் பாக்கியவான்கள். தேவன் இந்த காலையில உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். ஏன் தெரியுமா? அவர் ஜெயம் தருகிறவர். முதலாவது பலவானின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறவர். இரண்டாவது எதிர்காலம் நமக்கு உண்டு. மூன்றாவது ஜெயத்தை கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் நிந்தையை நீக்குகிறவர். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறவர். அதனாலதான் இஸ்ரவேலே, ஆமென், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம். சகாயராகிய தேவன். 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் ஆமென் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஜெயமான வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் ஆமென் 17வது வசனத்துல பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்கள் முகங்களில் வடிகிறதான கண்ணீர் இந்த நெருக்கடி காலத்திலே பல வேதனையோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கலங்க வேண்டாம். தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர். ஆண்டவருடைய நாமம் இந்த நாளில் உங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அனுப்பப்பட்டிருக்கிறது. உங்களை தேற்ற ஒரு தேற்றரவாளன் வருகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் 7வது வசனத்தை பாருங்கள். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்னிலைமைகள் ஒளிந்து போய் என்று விளம்பிற்று. 7வது வசனம் பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜெயிக்க பண்ணின நம்முடைய தகப்பன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்கள், எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறவர் பாருங்கள். அவரோடு வைக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் இருக்கிறதான சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறோமா? நீர் ஏழைக்கு பலன் திடன் அடைக்கலம் நிழலுமானீர். சகல ஜனங்களின் மேலும் உள்ள முக்காட்டை தேவன் நீக்குகிறவர். மூடலை அகற்றி போடுவார். எதிர்காலம் உண்டு. கடைசியாக எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய தேவன். நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த காலவெளியில இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தின நல்ல தேவனுக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, பரிசுத்தம் உள்ளவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து போதித்து நடத்தியிருக்கிறீர். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுக்குள் கேட்கப்பட்டது. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லி அழைத்து நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று எபிராயிமை பார்த்து இந்த எபிராயிமை திரும்பும்படியாய் நீர் செய்தவர் எங்களையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறீர். வாசனத்தின்படி வாழ வைத்திருக்கிறீர். ஆமென். எங்களுக்கு நீ செய்யும் காரியம் என்ன? பலவானின் ஆரவாரம் தனியும்படி செய்கிறீர். ஏசாயா 25 ஆமென் ஸ்தோத்திரம் 4 பலவானுடைய ஆரவாரம் தனியும்படி செய்கிறீர். 5வது வசனத்துல 25:4-5 ஆமென். ஏசாயா 25:6-7 சகல ஜனங்களின் மேல் உள்ள முக்காட்டையும் மூடலையும் நீர் அகற்ற விடுகிறீர். ஆமென். எங்களுக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 25:7-8 ஸ்தோத்திரம். 8-9 ஆமென் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் முகங்களில் வழிகிறதான கண்ணீர் யாவையும் துடைக்கிறீர். எங்கள் நிந்தையை நீக்கி போடுகிறீர். அப்படிப்பட்ட தேவன் ஜெயத்தை கொடுக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளை நடத்துவீராக. தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இக்கட்டு சூழ்நிலைகளோ இயேசு என்ற நாமத்தினாலே உடைய பலத்த கரம் நீட்டி அந்த இடங்களிலே ஒரு அற்புதத்தை செய்யப்பா. ஆமென். இந்த அவசர நிலைகள் மூடி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி நீர் இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நாங்கள் கூடி ஆராதிக்க, நாங்கள் தேவனை தொழுது கொள்ள அந்த கிருபையான வாசலை, அந்த எதிர்காலத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அற்புதம் செய்ய தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்தியாவின் தேசத்தை ஆண்டவரை சுற்றிலுமாய் வேலையடைத்து காத்துக்கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம்.
எங்களுடைய எல்லா பகுதியிலும் உடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். நீங்க தொடர்ந்து பேசத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய திரியைக்கும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்னைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. உள்ளத்தோடு ஆராதிப்போ, முழந்தாள் படியிட்டு ஆராதிப்போ. முழு உள்ளத்தோடு ஆராதிப்போ, முழந்தாள் படியிட்டு ஆராதிப்போ. முழுவதும் அர்ப்பணித்து திருத்துவ தேவனை துதிப்போ. முழுவதும் அர்ப்பணித்து திருத்துவ தேவனை துதிப்போ. ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம், அனலுடன் பொங்கி ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம், அனலுடன் பொங்கி ஆராதிப்போம். கணுக்கால் முழங்கால் இடுப்பளவு நீந்தி நீந்தி மூழ்கிடுவோம். கணுக்கால் முழங்கால் இடுப்பளவு நீந்தி நீந்தி மூழ்கிடுவோம். ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. ஆராதனை செய்கிறோ, ஆர்ப்பரித்து மகிழ்கிறோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோ. மணவாளன் இயேசுவை ஆராதிப்போம், மணவாட்டி சபையாய் நாம் ஆராதிப்போம். மணவாளன் இயேசுவை ஆராதிப்போம்,
மணவாட்டி சபையாய் நாம் ஆராதிப்போம். மேசியா சீக்கிரம் வருவாரே, விரைந்து ஆயத்தமாகிடுவோம். மேசியா சீக்கிரம் வருவாரே, விரைந்து ஆயத்தமாகிடுவோம். ஆராதனை செய்கிறோம், ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம். ஆராதனை செய்கிறோம், ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோம். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி முழங்கிடுவோம்.